பெஞ்சல் புயல் பாதிப்புகள் தொடர்பான நேரலையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், விழுப்புரத்தினுடைய எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க? முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் நிற்கிறது. அங்க எவ்வளவு குடும்பங்கள் மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க? எப்படி மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாம்? திலகவதி, நாம் தற்போது தமிழகம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் புதுச்சேரி இருக்கிறது. பெஞ்சல் புயல் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை புரட்டி போட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதித்திருக்கிறது. நாம் தற்போது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் முதல் தளம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. நேற்று முதல் பலத்த மழை பெய்திருக்கிறது. இந்த பகுதி அருகே ஒரு கால்வாய் ஓடை ஓடுகிறது. அந்த ஓடை அந்த அடைப்பு தாங்க முடியாமல் அங்கிருந்து வந்த வெள்ளமானது இந்த கோட்டக்குப்பம் பகுதியில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. முழுவதுமாக வீடுகள் பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதால் முதல் தளத்தில் இருந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். முதல் மற்றும் இரண்டாவது தளத்திற்கு பெண்கள், குழந்தைகள் அனைவரும் முதல் தளத்திற்கு தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினால் மீட்கப்பட்டிருக்கிறது, தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபைபர் படகுகள் மூலமாகவும் மீனவர்களுடைய படகுகள் மூலமாகவும் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறார்கள். முதல் தளத்தில் அதிகமாக வெள்ளம் புகுந்திருப்பதால் தரைத்தளத்தில் மொத்தமாக அவர்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. வாகனங்கள், கார்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு எது மாதிரியான பாதிப்புகள், இன்னும் அவர்களுக்கு எது மாதிரியான உதவிகள் தேவை என்பது குறித்து இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இங்க மழை எப்படி இருந்தது? இந்த தண்ணி இந்த அளவுக்கு இங்க தண்ணி மூழ்கி இருக்கு, எப்படி உங்களுடைய பாதிப்பு இருக்கு? நேற்று காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நைட்டு ஓரளவுக்கு வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 11:30 வரைக்கும் மழை ஓரளவுக்கு இருந்தது, காத்து இருந்தது. 12 மணிக்கு மேலதான் இந்த தண்ணி எங்கிருந்து வந்தது எங்களுக்கு தெரியல. தண்ணி சரசரன்னு உள்ள எல்லாரும் வீட்டுல பூந்துருச்சுங்க. நாங்களும் நகராட்சி போன் அடிச்சோம், நகர தலைவருக்கு போன் அடிச்சோம், மற்ற உறுப்பினர்லாம் போன் அடிச்சோம். யாரும் வரல. ஒரு 3 மணி அளவுல ஜேசிபி வச்சு நோண்டன்னு வந்தாங்க. ஜேசிபி கூட திருப்பி அனுப்பிட்டாங்க, தண்ணியில வராதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லா தண்ணியில இருந்து மக்களை தவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு 4:30 மணிக்கு மேல இந்த பைப் நிறுவனம், தொண்டு நிறுவனம் சில பேர் அப்புறம் தீயணைப்பு நிலையில போட்டு வந்துச்சு. எல்லாம் கூட்டு போய் கோட்டப்ப கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறாங்க. போத்திக்கு மீதி பேர்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. உள்ள வண்டி, காரு, ஸ்கூட்டர் எல்லாமே தண்ணியில முழுகிடுச்சு. அது இது வரைக்கும் யாரும் ஒரு அதிகாரி பாக்கல. எங்களுக்கு என்ன பாதிப்பு இங்க இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க உள்ள? மிக்க 250 குடும்பம் இருக்கு. சுனாமி குடியிருப்புல ஒரு 100 குடும்பம் இருக்குது. அந்த சுனாமி குடியிருப்புல ஒரு எங்கேயாவது மேல் தளம் இருக்குது இருக்கிறவங்களுக்கு. அவங்க மேல் தளம் கூட இல்ல, ஒரே ஒரு தளம் தான். அந்த தளம் ஃபுல்லா பாதி தண்ணி வந்துருச்சு. ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா மக்கள் எல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு தண்ணி குழந்தைங்கலாம் வச்சுக்கின்னு ஒரு வயசானவங்க மூதாட்டி அவங்களையும் தூக்கிட்டு நைட்டு ஃபுல்லா நாங்கள் லோல் போட்டோம். இங்க யாருமே என்னன்னு கூட கேட்கல. 1 மணிக்கு மேல தான் போட்டு, 1:30 மணிக்கு மேல தான் ஒரு போட்டு வந்தது. அதுக்கப்புறம் வயசானவங்களை ஏற்றணும், அப்புறம் குழந்தைங்களை ஏற்றணும். அப்புறம் இன்னும் இருக்கிற மக்கள் எல்லாமே வீட்டுல இருந்த அனைத்து பொருளும் மூழ்கிடுச்சு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. சுனாமி. திலகவதி, அதாவது இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் சுனாமி குடியிருப்பு 250 குடியிருப்புகள் இருக்கிறது. அங்கு நடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு ஆள் அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் அங்கே நடந்து செல்ல முடியவில்லை. படகு மூலமா தான் அங்கே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் தற்போது தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் எது மாதிரியான உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து மீனவர்களும் இந்த பகுதி இளைஞர்களும் தொடர்ச்சியாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் அங்கே மீட்கக்கூடிய பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கால்நடைகளும் வீட்டுக்குரிய அந்த செல்லப்பிராணிகளும் கூட தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவற்றையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த பகுதி மக்களால் செய்யப்பட்டு வருகிறது. விழுப்புரம் கோட்டக்குப்பம் பகுதியில் இது போன்றதொரு நிலை நீடிக்கிறது. அரசின் கவனம் இந்த இடத்தில் தேவைப்படுகிறது என்பதை புதிய தலைமுறை வாயிலாக நாம் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து விழுப்புரம் மரக்காணம் பகுதியில தான் புயல் கரையை கடக்குது. அங்கு தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் போன்ற பல அறிவுறுத்தல்கள் நம்ம முன்னமே கொடுத்திருந்தோம். அப்படி இருந்தும் அவருடைய வீடுகளில் மக்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் தண்ணி எங்கிருந்து வந்ததென்றே தெரியவில்லை. அதிகாலையில் நள்ளிரவில் தண்ணீர் புகுந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கள நிலவரத்தை பார்க்கலாம். அங்கு நசரத்பேட்டை ஊராட்சியின் யமுனை நகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் அரை மணி நேரத்தில் பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு நேரில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம்.
நவீன், சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நீங்க நேரலையில பதிவு பண்ணியிருந்தீங்க அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, அதிகாரிகள் அங்கே வந்திருக்கிறார்களா, எது போன்ற மீட்பு நடவடிக்கைகள், சீர் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க? அந்த நசரத்பேட்டை யமுனை நகர் பகுதியில் தற்போது இந்த வெள்ளத்தை அகற்றும் பணி துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த யமுனா நகர் பகுதிக்கு உட்பட்ட 5 மற்றும் 6வது தெருகளில் அதிகப்படியான வெள்ள நீர் தேங்கி இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று காலை புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் இந்த பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு வந்து இந்த வெள்ளத்தை அகற்றும் பணியை துரிதப்படுத்தியிருந்தார். தற்போது கூட நேரடியாக திருவள்ளூர் மாவட்ட திட்ட இயக்குனர் அதே போன்று பூந்தமல்லி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் யமுனா நகர் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தெருக்களாக சேர்ந்து பார்வையிட்டு வருகின்றனர். அதே போன்று இந்த பகுதி மக்களிடமும் அவர்கள் அந்த பாதிப்பு குறித்து, அதே போன்று தொடர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களும் அவர் அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். அதே போன்று அவர்கள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த யமுனா நகர் பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மழைக்கும் பாதிக்கப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. கடந்த மழைக்கு கூட இங்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தருவதாக அவர்கள் உறுதியளித்த நிலையில் இந்த மழைக்கும் இந்த பகுதி கடுமையாக பாதிப்படைந்திருக்கின்றது. அதிகாரிகள் தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். துரிதமாக இந்த தண்ணீரை இன்றுக்குள் அகற்றுவதாக உறுதியளித்து தற்போது கூடுதல் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. தெலுங்குவதி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவீன். இனி தொடர்ந்து கள தகவல்களை சேகரியுங்கள். அடுத்தடுத்த நேரலையில் நாம் தொடர்ந்து பேசலாம்.